வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல டிஃபன் ஐட்டம் பண்ண போகிறோம். அருமையாக இருக்கும். இது பாருங்கள், இதுக்கு இட்லி மாவு வேணும். இந்த மாதிரி சிறிய சிறிய இட்லிகளாக தட்டு இருந்ததுன்னா இந்த சின்ன தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் வீட்டில் சரி அந்த இந்த மாதிரி இல்லைன்னா பெரிய இட்லிகளாக கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு மெயினாக வந்து தயிர், கொஞ்சம் ஓமப்பொடி வேணும். அதுக்கப்புறமா இதை வந்து மூணையும் அரைச்சிக்கணும். நம்ம தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 6 முந்திரி, இது மூணையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, பெருங்காயத்தூள் வேணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சீரகத்தூளையும் மிளகாய்த்தூளையும் எந்த மாதிரி செஞ்சு போட போகிறோன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை வேணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி குட்டி குட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகா, முந்திரியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 6 முந்திரிகள், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி கடுகு, கருவேப்பிலை 2 தாளித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இட்லியை எடுத்துகிட்டு பாருங்கள், தயிர் நல்லா கெட்டி தயிர், புது தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி வந்து தயிர் இட்லி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு போல் எடுத்துக்கலாம். இதில் வந்து தயிர் நல்லா கட்டி தயிர் போட்டுட்டு, இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த முந்திரி, தேங்காய், பச்சை மிளகாய் இந்த விழுதியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டும் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இட்லியில் உப்பு இருக்குது. ஆனால் இந்த மிக்சிங்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு சேஞ்சாக இட்லி, நம்ம பொதுவாக இட்லி சட்னி நம்ம சாம்பாரோ சட்னியோ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஒரு புதுசாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயில் காலத்துக்கு நம்ம தயிரில் போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இட்லி எல்லாம் இதில் போட்டுக்கலாம். சப்போஸ் அதை சொன்ன மாதிரி பெரிய இட்லிகளாக இருந்தால் கட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை இதில் சேர்த்துருங்க. கட் பண்ணி சேர்த்தா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு தயிரை வந்து இதில் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சீரகத்தூள், இது ரொம்ப நல்லா கமகமன்ற வாசனையோடு இருக்கும். சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு, மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு, இதுக்கு தாளித்து வச்சுருக்கிற கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை 2யும் இதில் சேர்த்துடலாம். தாளித்து சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சம் ஓமப்பொடி இதையும் சேர்த்து சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்கும். அப்படியே அருமையாக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க எது பிடிச்சிருக்கோ நல்லா கரம்னு இது சாப்பிடும்போது நம்ம வந்து ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் தயிர் வந்து மூழ்கிற மாதிரி கூட போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிர் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நார்மலாக செஞ்ச இட்லி. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ரெண்டு விதமாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அந்த இது ஓமப்பொடியோட அந்த கிறிஸ்பினஸ் பிடிச்சிருந்தா நம்ம தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.